என்னங்க இட்லி அவிச்சோம், மாவு புளிக்கலன்னு நினைக்கிறேன், கெட்டியா இருக்கு. வேற ஏதாவது பண்ணி தரவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்ல நேரம் இல்ல, நான் கடைக்கு கிளம்பணும். சாப்பாடு மா நான் டெலிவரி போகும்போது வந்து எடுத்துக்கிறேமா. நீ என்னடி சட்டையை தூக்கிட்டு வந்திருக்க? இல்ல, நான் இந்த சட்டையை அயன் பண்ணி வச்சிருந்தேன் இவருக்காக. ஆனா இந்த சட்டையை போட்டுக்காம இவர் வேற ஏதோ ஒரு சட்டையை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதான் ஏன்னு கேட்கலான்னு வந்து. ஏண்டா அவ அயன் பண்ண சட்டையை போடல? மா நான் அந்த சட்டையை பாக்கலாமா? கட்டில டவல் பக்கத்துல தான் இருந்துச்சு. டவல் எடுத்திருக்கீங்க, சட்டையை பாக்கலையா மாமா? இப்ப நீ அயன் பண்ண சட்டையை போடாததான் அவ்வளவு பெரிய குத்தமாயிடுச்சா? டேய் என்னடா எதுக்கு இப்ப குரல் வசதி பேசுற? காலையிலேயே ஒரு சட்டைக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய பஞ்சாயத்து? சரி சட்டையை விடு, உனக்கு வேற என்ன பிரச்சனை? எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்புறம் எதுக்குடா இவ்வளவு சிடு சிடுன்னு கோவமா நடந்துக்கிற? எதுக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அவள? இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சமாடா? இவ இருக்க போய் எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்ல சொல்லிட்டு இருக்காடா. எல்லாத்தையும் சொல்றாளாமா? ஆமா, நீ படுத்துற பாடம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காடா. இது பாரு, இவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நேரா அவங்க வீட்டுல போய் சொல்லி அப்புறம் சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து வச்சிருப்பா. சொல்லுடா, என்னடா பிரச்சனை? எதுக்குடா இந்த புள்ளைய இம்பிட்டு விரட்டுற? இதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப இவளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். ஒண்ணுதான்டா கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு. அம்மா, இல்லை அதே உங்க அம்மா கேக்குறாள்ல, வாய் திறந்து சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு சொல்லணும். பிடிக்கலன்னு சொல்ல போறாங்க அத்தை. அவங்க அதான் சொல்ல போறாங்க, வேற என்னத்த சொல்ல போறாங்க அத்தை? அவரு வாயால வேற கேட்கணுமா? வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அத்தை. நான் இவரை நல்லா பாத்துக்கிறேன், மரியாதையா தான் நடந்துக்கிறேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறேன். ஆனாலும் என்னமோ